அனைவருக்கும் வணக்கம். Vivo ரீசெண்டாக Vivo Z1 Pro ரொம்பவே அஃபோர்டபுள், அது மட்டும் இல்லை பெஸ்ட் ஸ்பெக்ஸோட ஒரு மிட்ரேஞ்ச் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ லான்ச் ஆன மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே அதுதான் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப அக்ரெசிவாக ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. அதை அடுத்து வந்து விவோ அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்களோட எஸ் லைனப்பில் Vivo S1 லான்ச் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. Vivo S1 ஏற்கனவே குளோபலாக இந்தோனேஷியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இது அடுத்த மாதம் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ எல்லாரும் யோசிக்கிறது என்னென்னா Vivo Z1 Pro இப்போ நம்ம வாங்கலாமா, இல்லைனா இனிமேல் லான்ச் ஆக போகிற Vivo S1க்காக நம்ம காத்திருக்கலாமா அப்படிங்கிறது தான். அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. விவோ அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன் லைனப்பில் புதுசாக எஸ் சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் எஸ் ஃபார் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து Vivo S1 அப்படின்னு முதல் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து கூடிய விரைவில் இந்தியாவில் வரப்போகுது. இது ரிலேட்டடாக டீசர்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த Vivo S1 வந்து Vivo Z1 Pro அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கா, வாங்க பார்த்துடலாம். முதல்ல இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1 Pro வந்து 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. அதே வந்து Vivo S1 வந்து 6.38 இன்ச், அதுவும் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆனால் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ IPS LCD பேனலை விட Vivo S1ல் கொடுத்துருக்க AMOLED பேனலில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு Vivo S1ல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அதே வந்து Vivo Z1 Proவில் வந்து உங்களுக்கு ரேர் சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அடுத்ததாக வந்து Vivo Z1 Pro வந்து பஞ்ச் ஹோல் நாச் கொடுத்துருக்காங்க. அதே Vivo S1ல வந்து வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. பஞ்ச் ஹோல் நாச் அப்படின்னு சொல்லும்போது சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் சீரிஸ் எஸ் சீரிஸ் எல்லாமே பஞ்ச் ஹோல் நாச்சோட தான் வந்தது. அதனால பஞ்ச் ஹோல் நாச் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். வாட்டர் ட்ராப் நாச் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூஸ்வலாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுக்கும். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080x2340 பிக்சல் தான். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1 Pro வந்து 90.7%, அதே Vivo S1 வந்து 90%. ரெண்டுமே வந்து 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Vivo Z1 Proவை விட Vivo S1ல தான் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா Vivo Z1 Pro, Vivo S1 ரெண்டுமே வந்து பாலிகார்பனேட் பேக் பேனலில் தான் வருது. ஆமாங்க, பிளாஸ்டிக் பேக் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கிரேடியன்ட் டிசைன்ஸில் வருது. Vivo Z1 Proவில் வந்து அதோட டிசைன் வந்து ரொம்பவே கிளாஸியாக இருக்குது. அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிரேடியன்ட் கலர்ஸில் வந்து Vivo S1 கொடுத்துருக்காங்க. கிரேடியன்ட் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1 Pro வந்து 3 கலர் வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சோனிக் பிளாக், சோனிக் ப்ளூ, மிரர் பிளாக். அதே Vivo S1 வந்து 2 கலர்ஸில் லான்ச் ஆகலாம், காஸ்மிக் கிரீன் மற்றும் ஸ்கைலைன் ப்ளூ. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தா Vivo Z1 Pro வந்து 201 கிராம்ஸ், அதே Vivo S1 வந்து 179 கிராம்ஸ். Vivo Z1 Pro வெயிட் ஏன் ஜாஸ்தியாக இருக்குன்னா இதோட டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, அதே சமயத்தில் பேட்டரி சைஸும் கொஞ்சம் பெருசு. அதனால வந்து Vivo S1 விட Vivo Z1 Pro வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஓவராலாக பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். Vivo Z1 Pro வந்து Qualcomm Snapdragon 712 AI chipsetோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே வந்து Vivo S1 வந்து MediaTek Helio P65ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1 Pro வந்து octa-core 2.3 GHz கிளாக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அதே வந்து MediaTek Helio P65ஓட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 GHz கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து 64-பிட் ஆர்கிடெக்சர் தான் கொடுத்துருக்காங்க. சிப்செட் அப்படின்னு பார்த்தா Vivo Z1 Proவோட Qualcomm Snapdragon 712 AI சிப்செட் தான் ஃபார் பெட்டராக இருக்கும். MediaTek Helio P65ஓட GPU அப்படின்னு பார்த்தா Vivo Z1 Proல Adreno 616 கொடுத்துருக்காங்க. வந்து Vivo S1ல வந்து Mali G52 கொடுத்துருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா Vivo Z1 Proல தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா AI சிப்செட்டில் வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் MediaTek Helio P65ல வந்து இவங்க L3 கேஷ் கொடுத்துருக்கிறதுனால அதுலேயும் வந்து உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் வந்து எந்த லேகும் இல்லாமல் தான் இருக்கும். கேமிங் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய OS அப்படின்னு பார்த்தா Android 9 Pie தான். யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தா ஃபன் டச் OS கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே வந்து ட்ரிபிள் ரேர் கேமராஸோட தான் வருது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ரெண்டுமே சிமிலர் தான். பிரைமரி சென்சார் 16 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சார், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் தான்.
அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே வந்து 32 மெகா பிக்சல் தான். Vivo Z1 Proல வந்து பஞ்ச் ஹோல் நாட்சில் கொடுத்துருக்காங்க. Vivo S1ல வந்து உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாட்சில் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தா Vivo Z1 Pro வந்து மேசிவ் 5000 mAh லான்ச் பண்ணியிருந்தாங்க. Vivo S1ல வந்து 4500 mAh கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து டுவல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டோட தான் லான்ச் ஆகும். ரெண்டுமே வந்து USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா Vivo Z1 Pro வந்து 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே வந்து Vivo S1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டோரேஜ் வேரியன்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இதை விட நிறைய வேரியன்ட்ஸில் இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா Vivo Z1 Proவோட பேஸ் வேரியன்ட்டே 14,990 தான் இந்தியாவில் லான்ச் ஆச்சு. அதே Vivo S1 வந்து ஒரு வேரியன்ட்டில் தான் 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்டில் குளோபலாக 17,990க்கு லான்ச் ஆயிருக்கு. பட் இது இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இன்னும் நிறைய வேரியன்ட்ஸில் இதை விட கம்மி விலையில் லான்ச் ஆகலாம். ஸோ Vivo S1 அட் ப்ரெசென்ட் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுனால இதோட ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ ஃபைனலாக Vivo Z1 Proவையும் Vivo S1ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யாரெல்லாம் Vivo S1க்காக காத்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் பிடிக்கும், மூவிஸ் பிடிக்கும், வீடியோ ஸ்ட்ரீமிங், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி நிறைய பார்ப்பீங்கன்னா நீங்கள் வந்து Vivo S1க்காக காத்திருக்கலாம். ஏன்னா அது வந்து AMOLED பேனலில் லான்ச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக, கிளாரிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் யாரெல்லாம் Vivo Z1 Proவை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் பிடிக்கும், மல்டி டாஸ்கிங் நிறைய பண்ணுவீங்க, பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து Vivo Z1 Proவை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ Vivo S1ஆ Vivo Z1 Proவா உங்கள் ஆப்ஷன் என்னது தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.